அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமானது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை என்னுடைய வாக்குமூலத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய பெயரை கட்டாயப்படுத்தி சேர்க்க சொன்னார்கள். டிவிகே கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்டேட் போலீஸ் இதை விசாரிச்சா ஏற்கனவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி செந்தில் பாலாஜி இதில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தாவேக அரசின் காவல்துறை எப்படி நேர்மையாக செயல்படும்? ஆதவர்ஜுனா பெரிய அறிவாளி நினைப்பு, கக்கூஸ் புரட்சியாளர். அவர் டாய்லெட்ல இருந்தார், அதனால கக்கூஸ் புரட்சியாளர். நீ மலம் வந்துடும் சொல்லி பயந்து போய் ட்வீட்டை டெலிட் பண்ணி அப்போ உன்னை மலம் புரட்சியாளர்னு சொல்லுவாங்களா? 8:15 போனவர் 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர்! இந்த முதலமைச்சருக்கு எதுவும் பேச தெரியாது. அதனால் செந்தில் பாலாஜியை கண்டால் பயம், எதிர்க்கட்சி தலைவரை கண்டால் பயம், எதிர்க்கட்சி தலைவரை பார்த்தா ரொம்ப பயம். EWS நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். சார், இப்போ நேற்றிலிருந்து பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் திரு உதயநிதி அவர்களை கைது செய்ய முற்பட்டது, பிறகு அதுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி நான் ரெண்டாவது வரேன். ஆனால் அன்றைய தினமே மற்றொரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த தலைப்பு செய்தியை இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு சின்சியரான இஷ்யூ, நேற்று நடந்த இஷ்யூ. திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரோட சகோதரர் மற்றும் பலரை கைது செஞ்சிருந்தாங்க. ஒரு ஊடகவியலாளர், தனியார் தொலைக்காட்சியினோட மூத்த ஊடகவியலாளர் உட்பட விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தியிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை இந்த குதிரைப்பேர விவகாரம் சம்பந்தமாக இளையராஜா எம்எல்ஏ அவர் சம்பந்தமான அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க தடை விதிக்கிறதுக்காக நம்ம செய்திகள் பார்த்தோம். என்னுடைய பின்னணி என்ன சார்? நான் இதில் 10வது அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சேதுராஜ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறார். என்ன போடுறாரு அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாற்றணும். அந்த வழக்கில் இதை நெக்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும் ஸ்டே, இந்த வழக்கு விசாரணையின் மீது இடைக்கால தடை, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வரைக்கும் தான். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவ் என்னன்றதை சொல்லுவாங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு ஏன் மாற்றணும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இவ்வளோ பூதாகரமாக பேசிட்டு இன்னும் இப்போ எல்லார் மனசுலையும் செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு வில்லன் மாதிரி காட்டிட்டு அவர் எல்லா தப்பையும் அவர் தான் பண்ணுறாருங்கிற மாதிரி காட்டிட்டு, கரூரில் நடந்தாலும் அவர் தான், இதனால நம்ம நிர்மல்குமார் சொன்ன மாதிரி ஏன் ஒய் செந்தில் பாலாஜி இஸ் பவர்ஃபுல், வேறு செந்தில் பாலாஜி ஹஸ் காட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இன்றைக்கி அந்த வடநாட்டு ஊடகங்களில் பேசுகிறப்ப நான் சொன்னதை கூட நான் உங்கள் தமிழோட முறை சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை ஏதோ ஒரு பெரிய பூதாகர வில்லனை போல காட்ட வேண்டும். ஸ்டே கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த சேதுராஜுங்கிற ஒரு 10வது அக்யூஸ்ட் இந்த வழக்கில் அவர் என்ன சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா, செக்ஷன் 17 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏன் அதை சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மேட்டர் சிபிஐக்கு ஏன் மாற்றணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 17 படி நான் ஒரு 10வது அக்யூஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த யோகிய சிகாமணிகளுக்கு எல்லாமே இந்த வழக்கினுடைய உள் அடக்கங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா நான் இந்த கேஸில் 10வது அக்யூஸ்ட்டு ஐ வாஸ் ஃபோர்சிப்லி பிக்ட் அப் பை த போலீஸ் வைல் ஐ வாஸ் ஸ்டேயிங் அட் அ ஹோட்டல். நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது பலவந்தமாக என்னை நிர்பந்தமாக பலவந்தமாக என்னை தூக்கிட்டு போய் சட்டத்துக்கு புறம்பாக என்னை ஒரு இடத்தில் அடைத்து வைத்தார்கள். நம்பர் 1. 2வது, அங்கேருந்து என்னை இன்னொரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சு எனக்கு செக்ஷன் 35 ஆஃப் பிஎன்எஸ், ஃபஸ்ட் உள்ள 41 ACRPC, இப்போ செக்ஷன் 35 பிஎன்எஸ்னுடைய செக்ஷன் 35 நோட்டீஸ் தராங்க இல்லையா, அந்த நோட்டீஸை எனக்கு அந்த ஹோட்டலில் வச்சு கொடுத்துட்டு நான் ஏற்கனவே அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிற மாதிரி கணக்கு வச்சு கொடுத்தாங்க. இந்த ஹோட்டல் தான் வச்சு எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக என்னை அடைத்து வைத்து 24 மணி நேரம்னா 24 மணி நேரத்துக்கு மேலே எப்படியோ ஒன்று சட்டத்துக்கு புறம்பாக என்னை அடைத்து வைத்து இரவு நேரத்தில் தான் எனக்கு கண்டினியூஸ் இல்லீகல் ரெஸ்ட்ரெயின்ட்டில் என்னை வச்சு இரவு நேரத்தில் தான் எனக்கு அந்த நோட்டீஸை கொடுத்தாங்க. இது எல்லாமே இவங்களை செய்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறது எது அப்படின்னும் போது செக்ஷன் 17 அதை தான் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. அது சொல்கிறேன் நான், செக்ஷன் 17 என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் அப்போ என்ன பண்ணுறாங்க, என்னை இல்லீகலாக ரெஸ்ட்ரெயின் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. என்ன சொல்லி என் பையனையும் இந்த எஃப்ஐஆரில் கொண்டு வந்துடுவேன்னு என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள்
ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணாரா இல்லை நீங்கள் செந்தில் பாலாஜி கவிழ்க்க சதி பண்ணீங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஓகே. என் பையனையும் வந்து இந்த வழக்கில் கூட்டு வரேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமானது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை என்னுடைய கன்ஃபெஷனில் என்னுடைய வாக்குமூலத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய பெயரை கட்டாயப்படுத்தி சேர்க்க சொன்னார்கள். ஒன்று, அவருடைய சகோதரர்களையும் சேர்க்க சொன்னார்கள். அவருடைய சகோதரரையும் மற்றும் பலரையும் இந்த வழக்கில் சேர்க்க சொன்னாங்க. அதே மாதிரி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னே எனக்கு சொல்லாமல் இதுதான் என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலம் என்று ஒன்றை நீட்டி அதில் என்னை பலவந்தப்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக என்னை அடைத்து வைத்து வேறொரு ஹோட்டலில் தங்க வைத்து வேறொரு ஹோட்டலில் தங்கியிருப்பதை போன்று என்கிட்ட வந்து சம்மன் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணி என்னுடைய மகனை வந்து இந்த வழக்கில் உள்ளே இழுத்துருவோம், உன் மகனையும் வந்து ஃப்யூச்சரை கெடுத்து விட்ருவோம் அப்படின்னு என்னை பயமுறுத்தி சட்டத்துக்கு புறம்பாக என்னை அடைத்து வைத்து செந்தில் பாலாஜியுடைய பெயரையும் உள்ளே கொண்டு வரணும், அவருடைய சகோதரர் பெயரையும் கொண்டு வரணும், இன்னும் சில பேரையும் நாங்கள் சொல்கிற மாதிரி கொண்டு வரணும் என்று என்னை போலீஸ் பலவந்தப்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக என்னுடைய இதுதான் வந்து வாக்குமூலம், அதில் கையெழுத்து போடுன்னு என்னை படித்து பார்க்க விடாமல் அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையே வந்து எனக்கு தெரிஞ்சிக்க விடாமல் என்னிடத்திலே கையெழுத்து வாங்கி இது முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோடும் அரசியல் பழிவாங்குதலோடும் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதில் இப்படி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் இப்போ நான் நேர்மையானவனா இருக்க போய் தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சேதுராஜ் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் நேர்மையாளன், இந்த டிவிக்கு அரசு தான் அயோக்கிய பை அரசு, அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஸ்டேட் போலீஸ்கிட்ட இருந்தால் இந்த விசாரணையை நேர்மையான முறையில் இதை செய்ய முடியாது. அதனால் ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இஸ் அ லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் டைரக்ட்லி சப்பார்டினேட் டு தி ஸ்டேட் போலீஸ் விச் இஸ் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் தி டிவிகே கவர்மெண்ட். டிவிகே கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேட் போலீஸ் இதை விசாரிச்சா ஏற்கனவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி செந்தில் பாலாஜி இதில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தாவேக அரசின் காவல்துறை எப்படி நேர்மையாக செயல்படும் அப்படின்னு கேட்குறாரு. இதை ஏற்றுக்கொண்டுதான் இடைக்கால தடை, அதான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே. அப்போ இந்த காவல்துறையினுடைய அந்த செயல்பாடு என்பது முற்றிலுமாக அங்கே வந்து அம்பலமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன மாதிரி அம்பலம் மொட்டையா பேச சொல்லக்கூடாது, நீங்களும் அப்படியே பூசிட்டு என்ன அம்பலமாக இருக்குது? செந்தில் பாலாஜி கவிழ்க்க சதி செய்யவில்லை, செந்தில் பாலாஜியை கவிழ்க்கத்தான் விஜய் சதி செய்திருக்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. இந்த வழக்குடைய உள் விவகாரங்களை பார்க்குறப்ப அவர் கொடுத்துருக்கக்கூடிய பெட்டிஷன் அவருடைய அஃபிடவிட்டை படிக்கிறப்ப அப்போ அதுலேயும் குறிப்பாக பொலிட்டிக்கல் ரைவலை வந்து டார்கெட் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாகவே அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இது வந்து என்னுடைய ஆர்டிகல் 14 and 21 அகேன்ஸ்டாக இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டோட பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கான சுதந்திரம் அதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 17 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இட்ஸ் அன் எக்ஸ்பிரஸ் நான் அப்டென்ட் கிளாஸ். இது எப்படின்னா ஏற்கனவே இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி படி வரும். இப்போ சிஆர்பிசியை வந்து மாற்றி அமைச்சாங்க இல்லையா, அப்போ சிஆர்பிசியை மாற்றி அமைக்கும் போது செக்ஷன் 17 ஆஃப் இந்த பிசி ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து சிஆர்பிசியை ஒத்து தான் வரும். அப்போ இந்த செக்ஷன் 17 ஆஃப் கரப்ஷன் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டம், இது என்ன செய்யுது அப்படின்னா, ஒருத்தர் வாரண்ட் இல்லாமல் வித்தவுட் வாரண்ட், அதாவது அதே மாதிரி வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர்டர் அப்படி இல்லாமையே ஒருத்தரை கைது செய்ய முடியும் அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து செக்ஷன் 17 ஆஃப் பிசி ஆக்ட் கொடுக்குது. அதில் தான் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ புரியுதா விஜய் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு? இதை பண்ணால் ஒருத்தர் அசால்ட்டாக தூக்கிட முடியும். ஓகே. பெரிய யோகியனுக்கு மாதிரி வீட்டுக்கு போயிட்டுலாம் வந்து சம்மன் கொடுத்தானுங்களே, வயது முதிர்ந்த தாய் தந்தையன்னு கூட பார்க்காம செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கெல்லாம் போய் கொடுத்து அவர் என்னமோ ஒரு பெரிய இப்போ தெரியுதா அவர் ஏன் அந்த கைதுக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னு. ஒரு நியாயமான விஷயமா இருந்தா, நம்ம செஞ்ச விஷயமா இருந்தால் நம்ம எதிர்கொள்ளணும்னு வந்திருக்கலாம். நம்ம செஞ்ச விஷயமா இருந்தால் நம்ம எதிர்கொள்ளணும்னு வந்திருக்கலாம். இவனுங்க வேற ஏதோ சதியாக பண்ணுறானுங்க. அப்போ விஜய் எவ்வளவு இன்செக்யூராக இருக்கிறாருங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. நான் கரூருக்கு பேச போனால் அங்கே செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது, நான் சட்டமன்றத்துக்கு பேச போனால் அங்கே உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடாது. யார் தான் நீ? யாரையுமே எதிர்கொள்ள முடியாது இவ்வளோ பெரிய கோழையா? அப்போ அப்படித்தானே முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அப்போ ஒருத்தர் வாரண்ட் இல்லாமையும் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குற செக்ஷன் 17 வந்து 21 ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷன் 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய மேண்டேட் பிரிஸ்கிரைப்டு மேண்டேட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்குது. அதனால் 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது? சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வந்து ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் 17 ஆஃப் பிசி வந்து நீ எவனா அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை பயன்படுத்தி தான் செந்தில் பாலாஜியையும் அவருடைய தம்பியையும் நீங்கள் வந்து கைது பண்ணணும்னு நினச்சிருக்கிறீங்க. 17 ஆஃப் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 17 வந்து
பிஎன்எஸ்எஸ்ன்னு புதுசா கொண்டு வந்துட்டோம்ல, சிஆர்பிசியை மாத்தி பிஎன்எஸ்எஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்படி கொண்டு வந்ததற்கு பின்னாலும் இன்னும் அமெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க 17. அந்த 17 எனக்கு வந்து பாதிப்பு வருது, இஷ்டத்துக்கு யாரை வேணா தூக்கலாம், இஷ்டத்துக்கு யாரை வேணா அநியாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறார். அப்படி வச்ச உடனே இதை நீதிமன்றம் ஏற்கிறது. அப்ப இதற்கு பின்னால வந்து அரசியல் சதி இருக்கிறது, இப்படி இருந்தா இதுல நியாயமான விசாரணை நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ செவ்வாய்க்கிழமை இந்த விஷயம் இந்த விஷயங்கள் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இன்னொரு ப்ளீ ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த அக்யூஸ்டு. அப்போ அதோட சேர்த்து இந்த மேட்டரை எடுங்க, ரெஸ்பாண்டண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுங்க, ரெஸ்பாண்டன்ஸுக்கு நோட்டீஸ் கொடுங்க, எதிரிகளுக்கு வந்து நோட்டீஸ், இது ரெஸ்பாண்டன்ஸுக்கு நோட்டீஸ் கொடுங்க, அது வரைக்கும் அடுத்த தேதி வர வரைக்கும் இந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டே பண்ணி வைங்க, என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நீதிபதிகள் வந்து திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. ஸ்டே கொடுக்குறாங்கனாலே என்னுடைய மகனை வைத்து மிரட்டி இருக்கிறீர்கள், என்னை சட்டத்துக்கு புறம்பாக கடத்தி இருக்கிறீர்கள், என்னை வந்து இரவு நேரங்களில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக அடைத்து வைத்திருக்கிறீர்கள், என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக புறம்பாக நீட்டப்பட்ட காகிதங்களில் கையெழுத்து போட சொல்லி என்னை நிர்பந்தித்து இருக்கிறீர்கள், என் மகனை வந்து இந்த வழக்கில் கொண்டு வந்திருப்பீங்க, எல்லாத்துக்கும் மேலாக வழக்கில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டி இருக்கீங்க, எனக்கு சம்மனே வந்து வேற இடத்துல வச்சு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல கொடுத்ததா பொய்யா சொல்லியிருக்கீங்க. நம்ம கணக்கு போனாலே 6 மேட்டர் இருக்கு இந்த இதில். அப்போ அவன் நியாயமானவங்கிறது என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் நியாயமானவன், விசாரணை எதிர்கொள்கிறேன், எங்களையே எதிர்க்கிற பாஜக இருக்குது, பரவாயில்ல நீ சிபிஐட்ட கொடு, வழக்கு சிபிஐக்கு போட்டோம், நாங்கள் சிபிஐயில் கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது எவ்வளோ ஒரு சிபிஐட்ட ப்ரே பண்ணுறது அதே தரப்பு ஒன் ஆஃப் த அக்யூஸ்டாக இருக்கார் இல்லையா, அவரே தான் சிபிஐயும் ப்ரே பண்ணுறாரா? ஓகே, இப்போ சிபிஐக்கு போச்சுன்னா இது எப்படி வந்து தீர்வு காணப்பட்டுரும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்காக இவனுங்கிட்ட டிவிக்கே பொடிச்சு விட முடியாதுல்ல, மெயினாக அதுதானே பிரச்சனை. ஓகே, குறைஞ்சபட்சம் அவன் 3வது ஆள் தானே. இப்போ நேரடி பகையாக எப்படி வளர்த்துக்கிட்டாங்க, இப்போ ஏற்கனவே இடி மேட்டர்ஸ் வந்து இருக்குது, ஆக்சுவலாக அதை வந்து ரீஓப்பன் பண்ணதே அவங்க தான். இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா, இப்போ வந்து வழக்கு விசாரணையின் மீது நம்ம சிபிஐக்கு விசாரணைக்கு நீதியரசர்கள் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அவர் கேட்குற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. இப்போது மாநிலத்தின் அரசு என்னை சட்டத்துக்கு புறம்பாக துன்புறுத்தியது அப்படின்னு நான் சொல்கிறேன், மாநிலத்தின் அரசு என்னை சட்டத்துக்கு புறம்பாக ஏதோ ஒரு பொய்யான விஷயத்தை ஒத்துக்கொள்ளும்படி என்னை கட்டாயப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறேன். மாநிலத்தின் அரசு என்னை வந்து சட்டத்துக்கு புறம்பாக என் பையனையும் உள்ளே கொண்டு வந்துடுவேன் மிரட்டி, செந்தில் பாலாஜி பேரை சொல்லு, அவர் தம்பி பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிச்சுங்கிறேன். அப்போ அதே மாநிலத்தின் அரசு ஆர்டிகல் 14க்கு 21க்கு அகெயின்ஸ்டாக செக்ஷன் 17 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுவே ஆர்பிட்ரரியாக இருக்குது. பிஎன்எஸ்எஸ் அமெண்ட் பண்ணும்போது அதை அமெண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் கவனிக்கிறாங்க. அப்போ இந்த பவரெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு துஷ்பிரயோகம் இங்கே நடந்திருப்பதாக நீதிமன்றம் கருதுவதனால் எப்படி அதே போலீஸை வந்து அதாவது இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசத்தில் அதுவும் ஒரு இடம், டிவிகே போலீஸ் அது. இப்போ இந்த போலீஸ் எப்படி டிவிகே கவர்மெண்ட் தான் பொய்யா என்ன ரோப்பின் பண்ணணும்னு இந்த வழக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. நானே அந்த வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஏதோ ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற எல்லா ப்ரொசீஜரல் லேப்ஸும் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் பண்ணது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாவோட பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியும் போது மீண்டும் அதே போலீஸ் வந்து நியாயமாக விசாரிக்கணும்னு எப்படி நம்புறது அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு தானே செய்யும். இப்போ ஒருவேளை இப்போ இந்த வழக்கிற்கு நீதியரசர் சிபிஐ இந்த இளையராஜா எம்எல்ஏ விவகாரம், இந்த குதிரை பேர சார்ஜஸ் விவகாரம் சம்பந்தமாக காவல்துறையினர் ஒருதலைபட்சமாகவும் ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடனும் செயல்படுகிறது, சிபிஐக்கு மாற்றுறாங்க அப்படின்னா, இதை ஒரு முன்மாதிரியாக வைத்து குதிரை பேர விவகாரத்தில் ஒரு எம்எல்ஏ விவகாரம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு போயிருக்கிறது, இதை அடிப்படையாக வைத்து இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது அல்லவா? இன்னும் பல எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் எங்கள்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது இபிஎஸ் தரப்புலையும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புலையும் டிடி தினகரன் தரப்புலையும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதை ஒரு முன்மாதிரியாக வைத்து அதுவும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இன் ஜென்ரல் எல்லாமே ஹார்ஸ் ட்ரேடிங் தான் அப்படி பார்த்தா. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த வழக்கை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்காகவே எடுத்துக்க முடியாது. இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கேஸை ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது எங்கே வருது? ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி ஒரு விஷயம் ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னா, ஆட்சியில் இருப்பவர் அல்லது ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சாத்தியம் உள்ளவர் அவர் செஞ்சாதான் முடியும். உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஜாயின் பண்ணார், அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்லாம் கடந்த காலங்களில் முட்டாள்தனமாக கேள்வி கேட்டாங்க. அப்போ அது குதிரை பேரம் இல்லை, வராது, குதிரை பேரமாக வராது. நியாயமாக பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய இந்த வழக்கு
ஒரு முன்னுதாரணமாக வைத்து இப்படியாவது ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு எல்லா வழக்கும் சிபிஐ போவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு இடைக்கால தடை போட்டு அடுத்த தேதி தான் போட்டிருக்காங்க. அது வரும்போது இந்த எல்லா வழக்கையுமே அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எல்லாத்துக்கும் கேட்டு இவனு தான் ஓப்பன் பண்ணி விடுறானு. நீ பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பார்த்தீங்கன்னா நான் காலைல தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு ஒன்றா எழுதிட்டு இருந்தேன். பாருங்க, இவா வேலு கேஸு, அவருடைய வழக்கில் அசிங்கப்பட்டு வந்தார் உச்சநீதிமன்றத்தில். அவர் வந்து மோசமானவர், பவர்ஃபுல்லானவர், அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார் வெளிநாட்டுக்கு அப்படி போயான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பக்கம் அபிஷேக் மனு சிங்வி பேசினார். இந்த பக்கம் முக்கூட்ட ஒதுக்கி பேசவே இல்லை. வேலு தரப்பில் பேசாமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அங்கே ஒரு அசிங்கம். இப்போ மார்க்கண்டேயன் விஷயத்தில் வெளியே வந்துட்டார். செந்தில் பாலாஜி அவருடைய விஷயத்தில் அவனும் வெளியே வந்துட்டார். அந்த வழக்கில் இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே பெயிலில் இருக்கிறாங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனுக்கே ஸ்டே வந்துருச்சு. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கில் டிமாண்டே பண்ண முடியாதுன்றார். அம்மானந்த வழக்கில் டிமாண்டே பண்ண முடியாதுன்றார். வினோத் சூர்யாகுமார் மேட்டரில் 5 செக்ஷனுக்கு 5மே வராது அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து அழகாக இவர் வந்து சொல்லிட்டார். அன்பானந்தன் கேஸ்லேயும் அப்படி தான் பார்த்தோம். அதே மாதிரி சிவசங்கர் அவருடைய வழக்கில் வந்து சம்மன் இம்மன்னு கூப்பிட்டானுங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் 10ஆம் வரைக்கும் இப்போ சமீபத்து அல்வா எது அப்படின்னா கரூரில் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதிலே வந்து கோர்ட்டில் அசிங்கப்பட்டாங்க. நேற்று சுட எங்கள் இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட போயிட்டு பச்சை அசிங்கம் வாங்கிட்டு வந்தானுங்க கோர்ட்டில் போயிட்டு. ஆனால் கேட்குறேன், போட்டிருக்கிறது நான் பெயிலபிள். அவரை ரிமாண்ட் பண்ணுற எண்ணமே இல்லை அப்படின்னா நான் பெயிலபிள் எப்படி ரிமாண்ட் பண்ணுற எண்ணமே இல்லாமல் இருக்கும் உனக்கு? போட்டிருக்க வழக்கெல்லாம் பயங்கரமான வழக்கு 9 செக்ஷன் போட்டு நான் பெயிலபிள் போட்டு ரிமாண்ட் பண்ணுற எண்ணமே இல்லை. ரிமாண்ட் பண்ணுற எண்ணமே இல்லைன்னா என்ன காலங்காத்தால இப்போ கவுசவர் கூட்டு போகிறேன் வந்து அது இது வேற ஆதவர்ஜுனா பெரிய அறிவாளி நினப்பு கக்கூஸ் புரட்சியாளர். அவர் வந்து டாய்லெட்டில் இருந்தார், அதனால் கக்கூஸ் புரட்சியாளர். நீ வந்து மலம் வந்துடும் சொல்லி பயந்து போய் ட்வீட்டை டெலிட் பண்ணி அப்போ உன்னை மலம் புரட்சியாளர்னு சொல்லுவாங்களா? சொல்லுகின்ற வார்த்தை தானே எல்லாருக்குமே ஒரு வார்த்தையை தருது. அவரு யதார்த்தமாக காலையில் காவல்துறை போது குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா குளிச்சுட்டு இருக்கிற ஒரு கக்கூஸ் புரட்சியாளர் அப்படின்னா ஒரு ஜென்சி புரட்சி வந்தால் தான் ஒன்று எழுதினார் இவர். ஜென்சி புரட்சி வந்தால் தான் இது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ட்வீட்டை டெலிட் பண்ணி விட்டேன்? உனக்கு பயந்து மழை வந்துருச்சுன்னு சொல்லவா? மலை புரட்சியாளர்னு சொல்லவா? என்னது இதெல்லாம்? ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சா இதெல்லாம்? ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். அப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு நேற்று எங்கள் தலைவர் எங்கள் அண்ணனுடைய வெறியாட்டம் நேற்று பூரா தமிழ்நாடு முழுக்க தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கங்கள் எல்லாத்தையும் எழுப்பி விட்ட மாதிரி இது நானும் ஓடிட்டேன். அங்கே போயிட்டு அங்கே போய் அப்புறம் திருச்சி ஏர்போர்ட்டில் போய்ட்டு அண்ணனை பார்த்துட்டு அவருடைய இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு லைனாக இதை பார்த்தா எவாவேலு, மார்க்கண்டேயன், செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், சிவசங்கரன், கரூர் ஆர்டரு, உதயண்ண பிரச்சனை எல்லாத்தையும் கோர்ட்டில் அசிங்கப்பட்டுருக்கானுங்க. ஒன்று விடாமல் அசிங்கப்படுறானுங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்களுமே இந்த வழக்கில் முன்ஜாமீன் கிடைக்கிது இந்த இளையராஜா எம்எல்ஏ மேட்டரில். அதன் பிறகு டாஸ்மாக் வழக்குலையும் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க, கைது பண்ணணுங்கிற முனைப்பு காட்டுறாங்க. கீழமை நீதிமன்றம் மறுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கும் நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டோம். இப்படி அடுத்தடுத்து எதுலையாவது கைது செஞ்சிடலாமா அப்படின்னு துடிக்கக்கூடிய இந்த காவல்துறை என்ன அதை உணர்த்துது அது செய்தி அப்படிங்கிற ஒரு வேங்கைன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? தனுஷ் படம். நீ என்ன பண்ணுற, எப்படியாவது அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கதை நோட்டு வச்சிரு, நான் எப்படியாவது அந்த ராஜகிரனை கைது பண்ணிடுறேன். வெளியே வந்துட்டு தனுஷ் கேட்பார், என்ன எஸ்பி சார், டிஎஸ்பி சார் வந்ததுலேருந்து கைது பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணணும் பைத்தியமாயிட்டானுங்க. அரெஸ்ட் பண்ணணும், யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணி ஆகணும். செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த மேட்ரு ஒன்றே போதும். இந்த ஸ்டே கொடுத்த மேட்ரை படித்தாலே எப்படி கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, இவனுக்கு எந்த அளவுக்கு அவரை ரோப்பின் பண்ணியிருக்கானுங்க, யாராயிரம் எப்படிலாம் மிரட்டியிருக்கானுங்க அப்படிங்கிறத படித்தாலே தெரியுது செந்தில் பாலாஜி குற்றமற்றவர். செந்தில் பாலாஜியுடைய அரசியல் ஆளுமையை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள முடியாத கோழைகள் இவர்கள். கரூரில் நான் வரும்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது என்று நினைத்தார், அசிங்கப்பட்டு போனார். சட்டமன்றத்துக்கு நான் வரும்பொழுது உதயநிதி இருக்கக்கூடாது என்று நினைத்தார், அசிங்கப்பட்டு போனார். இன்றைக்கி பார்த்தீங்களா ஃபேஸ் மாடுலேஷனு பொதுவாக இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, இப்போ இப்படி இருக்குது. இன்றைக்கி ஃபேஸ் மாடுலேஷன் மாற்றிருக்காரு யாராவது. ஆமாம், இப்போ இப்படி வச்சுருக்காரு, சட்டமன்றத்தில். எனவே ஒரு பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் விஷயமே இல்லைங்க. இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்டெம்போராக நடக்கின்ற விஷயங்களுக்கு வாத பிரதிவாதம் என்கின்ற அடிப்படையில், கேள்வி பதில் என்கின்ற அடிப்படையில் இந்த முதலமைச்சருக்கு எதுவும் பேச தெரியாது. அதனால் செந்தில் பாலாஜியை கண்டால் பயம், எதிர்கட்சி தலைவரை கண்டால் பயம். எதிர்கட்சி தலைவரை பார்த்தா ரொம்ப பயம். அதாவது கரூருக்கு போக முன்னால் எப்படியாவது அவரை தூக்கிடணும் அப்படிங்கிறது ஐடியா. இப்போ சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே இவரை வச்சு இப்போ எப்படின்னா அதான் எலெக்ட் க்ளோன் எக்ஸெப்ட் சர்க்கஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் சர்க்கஸ்ங்கிற மாதிரி
ஒரு கோமாளியை தேர்ந்தெடுத்தா அப்புறம் கூத்தாட்டம் தான் நடக்கும். என்ன காக்கா கறி தின்னா உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும், காக்கா குரல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இவர்களை தேர்ந்தெடுத்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயணிக்க ரொம்ப நன்றி.